ஹலோ கைஸ், வணக்கம். ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு நியூஸ் தான். எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார் லைக் சிச்சுவேஷன்னால எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. 9th இருந்து 14th வரை நடக்க இருக்கிற ஃபைனல் எக்ஸாம்ஸும் இன்டர் எக்ஸாம்ஸும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. தெரியும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன பண்ணோம் சார், ஐயோ திடீர்னு இப்படி போட்டுட்டாங்க, நாங்கள் எங்கெல்லாமோ பிளான் பண்ணி வச்சுருந்தோமே, என்ன பண்ணனே தெரியல. எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் மோடில் தான் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் திங், பி காம். நம்ம கோவிடெல்லாம் பார்த்துட்டோம், அந்த லாக்டவுனே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பி காம், சாந்தமாக இருங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார் கேட்டிங்கன்னா, புதிய டேட்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2-3 நாள் கொஞ்சம் காமாக இருங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, குரூப் 2க்கு டைம் இருக்குது. அந்த டைமை கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 days கடவுள் கொடுத்துருக்குறாங்க, நம்புங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டடீஸு சொன்னால், நீங்கள் இப்போ ஃப்ரீ இருக்குல்ல, உங்களுக்கு டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் காலையில் 2-3 மணி நேரம் ஆடிட் ரிவைஸ் பண்ணுங்கள். மத்தியானம் 2-3 மணி நேரம் உட்காந்து காஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் எஸ்எம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிடைக்கிற டைமை பாழாக்காமல் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணோங்க, இந்த மாதிரி வார் லைக் சிச்சுவேஷன் வரவே கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக, யுனைட்டடாக, சாந்தமாக, இந்த லோகமே எல்லாருமே என்ன சொல்கிறது, பீஸாக, காமா, அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பண்ணி அவங்கவங்க காமாக இருக்கணும், நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நான் நிஜமாக சொல்லணும்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன். நேற்றுக்கு நைட்டு 10:30 தூங்கி காலையில் 7:30 தான் எந்திரிச்சிருக்கேன். நம்மெல்லாம் நிஜமாக we are living in heaven, especially south people, we all are living in heaven. நிஜமாக சொல்லலாம். அண்ட் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் தூங்கினேன். என்னன்னா, காலையில் பார்க்குறேன் 2-3 ஒரு 5-6 கால் வந்திருக்குது. அப்புறம் நிறைய மெசேஜஸும் வந்திருக்குது. நான் நினச்சி இப்படிலாம் நடக்கவே நடக்காது, என்ன பிரச்சனை எடுத்து பார்த்தா எல்லாரும் எக்ஸாம் போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ கைஸ், ஸ்டே காம். நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வரி பண்ணாதீங்க. புதிய டேட்ஸ் வந்துடும், எவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காஸ்டிங், எஃப்எம், ஆடிட் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ளீஸ். அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ப்ரே டு என்ன சொல்கிறது, இந்த பீஸ் வரத்துக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் கேர், பி காம், ஸ்டே மோட்டிவேட்டட். நன்றி, வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.